மதிப்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் வரவு இருக்கின்ற விஷுவாவசு தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி அப்படிங்கிறதும் ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறதும் சனி பயிற்சியும் ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமாக ஓப்பனிங்லேயே சொல்லிக்கலாம். உண்மையாகவே விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டார். இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் இந்த விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு அந்த ஸ்தானம் 4ஆம் இடம் என்பதால், தாய் ஸ்தானம் என்பதால், சுகஸ்தானம் என்பதால், வீடு வண்டி வாகன யோக அமைப்புகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் என்பதால் இந்த விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். தாயாரின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான மருத்துவ செலவுகளை நீங்கள் செய்து மிகவும் கஷ்டத்தை சந்தித்திருப்பீர்கள். வீடு மண்மனை யோகங்களுக்காக மிகப்பெரிய முயற்சிகளை செய்து அதிலும் மிகப்பெரிய பின்னடைவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம். அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களாக இருந்து கொண்டிருக்கும். அதற்கு அடுத்தாப்புல இந்த வாகன அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்காது. உடனே ஒரு வாகனத்தை வாங்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணாலும் அது உடனே உங்களுக்கு நடந்திருக்காது. நீங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றாக இருக்கும். இத்தனாம் தேதி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, அத்தனாம் தேதி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நீங்கள் ஆளாகி இருப்பீங்க. அத்தியாவசியமாக தேவை இருந்திருக்கும். ஆனால் அந்த அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி இருக்காது. அப்போ எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டு தான் இருந்திருப்பீர்கள். எவ்வளவோ உழைக்கிறோம், கையில் காசு பணம் தங்க மாட்டேங்குது. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, இப்படியான பிரச்சனையும் நமக்கு வந்துக்கிட்டு வேலை செய்கிற இடங்களில் ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. வேலைப்பளு அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம சொல்கிற ஒரு விஷயங்களை அடுத்தவங்க உள்வாங்கிக்கிற மாட்டேங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் நம்ம மேலேயே ஏதாவது ஒரு பழிபாரங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது பொது இடங்களிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பல வாக்கில் விருச்சகம் ராசி நண்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து மன உளைச்சல், மன சிக்கலுக்கு நிறைய ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே உங்களுக்கு மனபாரம், மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு பின்னடைவை கொடுத்திருக்கும். உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடை தாமதங்களைத்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். பணவரவு அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காது. வந்திருந்தாலும் கையில் 10 பைசா தங்கி இருக்காது சில பேருக்கு. ஆக எவ்வளவோ உழைக்கிறேன், எவ்வளவோ வருமானம் வருது, கணக்கு போட்டு பார்த்தா கையில் 10 பைசா இல்லை. அடுத்த நாள் தேவைக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு வருகின்றது. நிம்மதி சந்தோஷ குறைபாடு, இப்படியெல்லாம் பல விஷயங்களில் நாம் பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம். அதேமாதிரி தூரதேச பயணம், வெளிநாடு அந்த அமைப்புகளுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணுகின்ற பொழுது இந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க. அதுலேயும் நிறைய தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். காசு கட்டியிருப்போம், போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், விஷா வந்திருக்காது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் காரணமாகலாம் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தடுமாற்றங்களாக இருந்திருக்கும். எந்த சூழ்நிலை உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்திருக்காது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கடந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் நடைபெற்றிருந்திருக்கும். அப்போது இப்போ சனி பகவான் 4லேருந்து 5க்கு மாறி போகிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குருவனுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு, நீர் ராசி. அதே மாதிரி அயன சைன போக விரய ராசி, ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசி. அப்போது இந்த இடத்துக்கு சனி பகவான் போகின்ற பொழுது நன்மைகள் பல நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்லிக்கிறலாம். அப்போ 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம் இல்லையா? இப்போ இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்கின்றார். இதில் நமக்கு என்ன செய்து கொடுப்பார்? ஒரு சந்தோஷம், நிம்மதியை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பில், மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய அமைப்பில் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நமக்கு அதிரடியான ஒரு மாற்றம், முன்னேற்றம் நாமளே எடுத்துக்கிறோம். இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னா மாறித்தான் ஆகும். இந்த மாதிரி பண்ணணும், இந்த தொழில் இப்படி தான் பண்ணணும், நான் இவ்வளோதான் எஸ்டிமேட் போட்டிருக்கேன், இதை இப்படி தான் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், இதில் என்னுடைய மாற்று கருத்து எதுவுமே கிடையாது, நான் இறங்கினதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ
அந்த நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. மற்றபடி 5ல் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானமாக உங்களுக்கு வருகின்றது இல்லையா? பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறதும் குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் போட்டி பந்தயங்கள் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிறதும் பங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் லாட்ரி யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் தடை தாமதங்களை அதில் அந்த விஷயத்தில் ஏற்படுத்துவார். அதனால் வந்து பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் நமக்கு மனசங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த விஷயங்களில் கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து போயிட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பான பலன் இருக்கும். அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு இதில் போய் கலந்துக்கிட்டு நம்ம அதில் வந்து பணம் பொருளை இழக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நான் வந்து ட்ரேடிங்கில் போகிறேன், அதில் போகிறேன், இதில் போகிறேன்னு சொல்லி இந்த லாட்டரியில் அதிகமாக ஈடுபடுற நபர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ல் மறைகிறார். இதுவரைக்கும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்த குரு பகவான் அடுத்து 8ஆம் இடத்துக்கு போகின்றார். இவர் உங்களுக்கு தனவாக்கு குடும்பாதிபதி, அதுக்கு அடுத்தாப்புல 5ஆம் அதிபதியும் அவர்தான். அப்போ 2, 5, 8ல் மறைகிறது. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், அந்தஸ்து, கௌரவம், புகழ், அசையாத சொத்துக்கள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள், புதையல் ரகசியங்களை சொல்லக்கூடிய இடங்கள், நமக்கான கௌரவத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையும் நமக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் தெளிவாக பதிஞ்சு வச்சுக்கோங்க. 8ல் குரு பகவான் இருக்கின்ற பொழுது தேவையில்லாத அவச்சொற்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். தேவையில்லாத நபர்களால் நமக்கு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். தேவையில்லாத சவகாசத்தை இந்த காலகட்டங்களை நம்ம தவிர்த்து விட வேண்டும். யாருக்கிட்ட எது பேசினாலும் கவனத்துடனே பேசணும். நம்ம பாட்டுக்கு யதார்த்தமாக என்றைக்கும் போல் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் குரு 8ல் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் யதார்த்த பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. அந்த யதார்த்த பேச்சு பேசுகின்ற காலகட்டத்தில் அந்த பேச்சு நல்லதோ கெட்டதோ உங்களை பொறுத்த மட்டும் நல்லதாகத்தான் இருக்கும். வெளியில் எடுத்து சொல்கிறவங்க அதை வந்து திருச்சி பேசி உங்கள் மேலே ஏதாவது பழிபாரங்களை போட்டு விடுவார்கள். சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு சொல்லி போட்டு ஒரு செய்தியை போட்டு உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஆக்கி விட்டுருவாங்க. அப்போ பெரிய மனிதர்கள், அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்து பேச வேண்டும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இந்த ராகு பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ல் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் வெளி ஊர்களில் போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு, வேலைக்காக பணம் பொருள் சம்பாதிப்பதற்காக தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய அமைப்பு, தங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக தூரதர்ச வெளிநாடு வாழ்க்கை நிச்சயமாக எழுதப்பட்ட ஒன்றாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், குரு 8ல் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து நாம் என்ன பண்ணியிருப்போன்னா தவறுகளே செய்திருந்தாலும் தவறே செய்யாத மாதிரி வெளியில் வந்திருப்போம். இப்போ தவறு செய்யக்கூடாது அப்படின்றது நல்ல நிலைமையில் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் மனச்சாட்சிக்கு விரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம். இப்போ தான் நமக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். இது எதனால் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பேச்சை வாங்கி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத மற்றவங்க கவனித்து பார்த்து அதில் ஏதாவது ஒரு ஓட்ட உடசல் இருக்கான்னு கண்டுபிடிச்சு குற்றம் சுமத்தி விடுவார்கள். அங்கே தான் நமக்கு பிரச்சனையே வரும். அப்போ எப்பயோ செஞ்ச தவறுக்கு தேடி கண்டுபிடிச்சி இப்போ தண்டனைன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துவிடும். அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் பார்வை அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல விழுகின்ற பொழுது இந்த 12ஆம் இடம் அயன சயன போக விரயஸ்தானம், வெளிநாடு வாசம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஆன்மீக பயணங்களை பற்றி சொல்லக்கூடியது, ஆன்மீக பணிகளை பற்றி சொல்லக்கூடியது, நிம்மதியான ஒரு கணவன் மனைவி உறக்கம் சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இணைவை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இங்கே குரு பார்வை ரொம்ப சுபிட்சமாக இருக்கின்றது. அருமை, அருமையிலும் அருமை. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கின்ற பொழுது 12ஆம் இடம் வெளிநாடு வாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் போய் இருந்து வேலை செஞ்சு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல யோகமான காலமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
எந்த ஆலயத்துக்கு தூரதேசமாக இருக்கிற எந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் போய் வருவீர்கள். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமைக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிம்மதியான உறக்கம், சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 12ஆம் இடம் வலுப்பெறுகின்றது, சிறப்பிலும் சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அவர் வீட்டை அவரே பார்க்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. இதுவரைக்கும் உங்கள் சொல்வாக்குக்கு கட்டுப்படாதவர்கள் இப்போது கட்டுப்படுவார்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு கூட சில நேரத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் 8இல் குரு இருந்து பார்க்கின்ற பொழுது இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம ரகசியம் மற்றவங்கள்ட்ட போட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ பேசுகின்ற பொழுது பார்த்து பேசுங்க, நல்ல பேச்சா பேசுங்க அப்படிங்கிறது தான். ஆரம்ப கல்வியில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கல்வி படிப்பு சூப்பராக அருமையாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல மதிப்பெண்கள், எந்த இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய அமைப்பு, புரியுதுங்களா? அப்போ நல்ல மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க, கவனித்து படிக்கக்கூடிய அமைப்பு, சொன்னதை கேட்டு உள்வாங்கி புரிஞ்சக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் உங்களுடைய படிப்பு சூப்பராக இருக்கும். அப்போது 2ஆம் இடம் குடும்பம் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவி வந்த மன வருத்தங்கள், மனபாரங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மன சங்கடங்கள் இதெல்லாம் விலகும். இதெல்லாம் விலகி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறது தான். அப்போ யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்பா தானே சொன்னார், அம்மா தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. அண்ணன் சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, இப்படியாக உறவு முறைகளுக்குள்ள நல்லதொரு இணக்கம், பிணைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. தனிப்பட்ட முறையில் இருந்து தன்னுடைய பொருளாதாரத்திற்காக போராடக்கூடிய பெண்கள் அனைவருக்கும், விருச்சிக ராசி பெண்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடையே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. மிகப்பெரிய சாதனை பெண்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாவார்கள். அப்போ பெண்கள் விஷயத்தில் அப்படி ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் தான். அதே மாதிரி எதிர்பாலினம், இப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஒருவருக்கு ஒருவர் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்கள். இல்லை என்றால் சில நேரத்தில் பகை அப்படிங்கிற உணர்வுகள் வந்துவிடும். அப்போ எதிர்பாலினத்தின் மேலே ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டம். அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை, குரு பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தில் விழுகின்ற பொழுது நல்லதொரு உயர் கல்வி, உயர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் சிறப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிற அர்த்தம். இதுவரைக்கும் தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மருத்துவ செலவுகள் குறையும், மருந்து மாத்திரை குறையும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. நம்மளும் நல்லா சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது. விரும்பிய வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது உண்டு. அப்போ 4 ராகு எதையுமே பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பார். இதுவரைக்கும் ஒரு சாதாரண வண்டி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நபர் இந்த காலகட்டத்தில் அதை ரெட்டிப்பாக்கி, டபுள் ஆக்கி, அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சேன், இப்போ 2 லட்ச ரூபா போட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது மாதிரி தான். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு எஸ்டிமேட் போட்டேன், நான் ஒரு 15 லட்சத்துக்கு போட்டேன், இப்போ நான் ஒரு 20 லட்சம் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதெல்லாம் இதுதான். எதையுமே ராகு பிரம்மாண்டமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார். எந்த விஷயத்தில் இருந்தாலும் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அவசியம் இருக்கும். அந்த விதத்தில் 4ஆம் இடம் நல்ல அருமையாக செயல்பட போகிறது. கேது பகவான் 10ல் இருப்பார். ஜீவனத்தில் 10ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் ஜீவனம் வலுப்பெறும் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் பின்னடைவுகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதில் சரி செய்யப்படும். அப்போது சரியான வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் உங்களுக்கு குறைபாடுகள் ஒன்றும் கிடையாது. அப்போது விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இப்போ இல்லாமல் இருக்கும். பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக இருக்கும். அப்போ வரவுக்கும் செலவுக்கும் தன்னொத்து போயிட்டு இருந்துச்சு, கையில் காசு நிற்கல அப்படின்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்ம செலவு போக கொஞ்சம் பணமாவது நம்ம சேமிப்பில் வச்சுருப்போம் அப்படிங்கிறது. அப்போ திருப்திகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை, எல்லாம் நிறைய என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.